வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சில பூக்களை பார்க்கலாம். இது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற சௌந்தரிய செண்பகம்னு சொல்லுவாங்க. இந்த செண்பகப்பூ ரொம்ப மணமாக, ஒரு பூ பூத்தாலுமே போதும் மாடி ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பூங்க. அப்புறம் இது புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூவும் செம்பருத்தி பூவை விட பெரிய பெரிய பூவாக வந்திருந்தது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பூக்கள் இருந்துச்சு இன்றைக்கி. இந்த பூவெல்லாம் பார்த்துட்டு சில பேருக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். புளிச்சக்கீரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிறது கிடையாதுங்க. எங்கள் வீட்லலாம் நான் எப்படி பயன்படுத்துவேன்னா, சில வகையான துவையலுக்கோ, சட்னிக்கோ புளி சேர்த்து அரைப்பாங்க இல்லைங்களா? அந்த புளிக்கு பதிலாக இந்த கீரையை ஒரு 2 கீரை பறித்து சேர்த்துப்பேன். அப்போ கீரையோட சத்துக்களும் நமக்கு கிடைச்சிரும், புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் இல்லைங்களா? அதனால். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற காஸ்மோஸ் பூங்க. காஸ்மோஸ்லேயே 2 வகை இருக்குது. சிங்கிள் லேயர் இருக்குது, அடுக்கு பூவும் இருக்குது. நான் வச்சுருக்கிறது அடுக்கு. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா பூக்கும்போது ப்ளைனாக எல்லோ கலரில் பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி நல்லா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.